மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அப்பா வழியில் சில விஷயங்கள்லாம் எடுத்து அதை கரெக்டாக நடத்தி கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனால் இன்றைக்கி மேஷராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் தடங்கல்கள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சந்திராஷ்டமத்தினுடைய ஆதிக்கம். ஆக இன்றைக்கி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இது அவசியம், இது அனாவசியம், இது பேசலாமா வேண்டாமா, இந்த கான்வர்சேஷனில் நம்ம இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இந்த விஷயத்தில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இது எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா, இது போன்ற விஷயங்களை முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திருமண வரத்துக்காக பேச வந்திருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முடிவுகள் இன்றைக்கே சொல்லணும் அழுத்தம் சொல்லக்கூடாது. அதுமாதிரி பண விஷயம், ₹1 ₹1,00,000 கொடுக்குறேன், எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் நெவர் எவர் டூ தட். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்போவுமே செயல்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய தடங்கள் போகும்.